இந்த தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருந்ததை விட எல்லா மாநிலங்களையும் மிரட்டுகின்ற அமைச்சராக இருந்து வந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை தடுத்து வைத்திருக்கிறார். ஒரு கல்வி அமைச்சர் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் கல்வி கொடுக்கக்கூடாது என்கின்ற அளவிலே யோசிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் தர்மேந்திர பிரதான். அவர் நீட் தேர்வு சம்பந்தமாக எந்த விதமான பொறுப்பையும் எடுக்காத காரணத்தினால அந்த மாணவர்கள் பெரிய போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். தர்மேந்திர பிரதானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை மோடி தெரிவித்தவுடன் இந்த ஒட்டுமொத்த அரசாங்கமும் வேண்டுமென்றே இந்த மாணவர்களை வஞ்சிக்கிறது என்று அம்பலமாகி போயிடுது. இப்ப நீட் தேர்வை பத்தி எங்களுக்கு அக்கறை கிடையாது, மாணவர் போராட்டத்தை பத்தி எங்களுக்கு அக்கறை கிடையாது என்பதுதான் மோடியினுடைய பிறந்தநாள் செய்தியாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில போராட்டம் தீவிரமடைந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு டெல்லியில கடுமையான ஒடுக்குமுறை மாணவர்கள் மீது ஏவப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் இப்பொழுது கேள்விக்குறியாக மாறி இருக்க நிலைமையில தான் தமிழ்நாட்டிலும் போராட்டம் நடந்து வருகிறது. டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய ஆரம்ப விதை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது. சரியாக 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி தங்கை அனிதா செப்டம்பர் 1ஆம் தேதி 2017 தன்னுயிரை கொடுத்து இந்த நீட்டினுடைய கொடூர முகத்தை தமிழ்நாட்டிற்கு காண்பித்தார். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 16 குழந்தைகளை நாம் இழந்திருக்கிறோம், மாணவ செல்வங்கள் இழந்திருக்கிறோம். இவ்வளவு பேரையும் இழந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தான் கேட்கிறோம்.